மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். உள்ளங்கையில் ஓர் உலகம். இந்த பாடம் பார்த்தோமா? இந்த பாடத்துடைய புத்தக பயிற்சி பார்க்க போகிறோம். சரியான விடையை தெரிவு செய்வோமா? முதல் வினா, ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் டாஸ். 4 ஆப்ஷன் பாருங்க. சோர்வு, தாழ்வு, உயர்வு, இரக்கம். இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர்? உயர்வு. ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் உயர்வு. அடுத்தது இரண்டாவது வினா, என்று கூட்டல் இல்லை. இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது டாஸ். 4 ஆப்ஷன் பாருங்க. என்றில்லை, என்றும் இல்லை, என்று இல்லை, என்றல்லை. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர்? என்றில்லை. என்று கூட்டல் இல்லை. இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது என்றில்லை. அடுத்தது மூன்றாவது வினா, முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் டாஸ். 4 ஆப்ஷன் பாருங்க. எதிரே, பின்னே, உயரே, கீழே. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர்? பின்னே. முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பின்னே. அடுத்து நான்காவது வினா, கணினி டாஸ் வழியே அனைவரையும் இணைக்கிறது. 4 ஆப்ஷன் பாருங்க. தகவல் களஞ்சியம், செய்தி, கடிதம், இணையம். இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர்? இணையம். கணினி இணையம் வழியே அனைவரையும் இணைக்கிறது. அடுத்தது, ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுவோமா? ஒரே ஓசைனா சவுண்டு, ஒரே மாதிரி சவுண்டில் முடிகிற சொற்களை இங்கே நம்ம எடுத்து எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே 2 கொடுத்துருக்காங்க. காட்டிடுவேன், தந்திடுவேன். நம்ம என்ன எழுதலாம்? சொல்லிடுவேன், செய்திடுவேன், எனக்கில்லை, என்றில்லை. அடுத்தது பாருங்க. விசை பலகையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை கண்டறிவோமா? இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொடுத்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்துக்களை எல்லாம் வச்சு நம்ம இங்கே சொற்கள் உருவாக்கி எழுதணும். முதல் சொல் அவங்களே கொடுத்துருக்காங்க, திரை. அடுத்து பாருங்க, இணையம், கணினி, தகவல், உலகம், வயல். வினாவிடை. முதல் வினா, தகவல்களை எதன் வழியே எளிமையாக பெற முடியும்? தகவல்களை இணையம் வழியே எளிமையாக பெற முடியும். அடுத்த இரண்டாவது வினா, கணினியின் பயன்கள் குறித்து இப்பாடலின் வழியே நீ அறிந்து கொண்டவற்றை கூறுக. தகவல்களை எளிமையாக பெற முடியும். கடித போக்குவரத்தை விரைந்து செயல்படுத்துகிறது. நன்றி மாணவர்களே.